காலையில நீங்க எழுந்து முகம் கழுவ பயன்படுத்துற ஒரு சாதாரண சோப்புக்கும் இந்தியாவோட தேசிய பாதுகாப்பிற்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆரம்பத்துல கேட்கும்போது கண்டிப்பா நம்ம கஷ்டம்தான். ஆமா, எனக்கு முதல்ல இது புரியல. ஆனா இந்த ஆத்ம நிர்பார் பாரத் வளரும் இந்தியாவுக்கான வியூகங்கள் அப்படிங்கிற ஆவணத்தை படிச்ச பிறகுதான் தெரிஞ்சது. நாம் அன்றாடம் செய்யற மிகச்சிறிய சாதாரண விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பொருளாதார மற்றும் அரசியல் வியூகங்கள் இருக்குன்னு உணர்ந்தப்போ நிஜமாவே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க அடுத்த மாசம் விடுமுறைக்கு எங்க சுற்றுலா போக போறீங்க, உங்க வீட்ல எவ்வளவு தண்ணீரை சேமிக்கிறீங்க, உங்க ஆரோக்கியத்தை எப்படி பாத்துக்கிறீங்க அப்படிங்கறது கூட அந்த பெரிய வியூகத்தோட ஒரு பகுதி தான். கரெக்ட். பொதுவா ஒரு நாட்டோட தலைவர் பேசும்போது இத்தனை கோடி ரூபாய் முதலீடு பண்றோம், இல்ல வரி சலுகை தரோம் அப்படின்னு பெரிய திட்டங்களை அறிவிப்பார்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆமா, அதுதான் வழக்கமான ஒரு அரசியல் பேச்சு. ஆனா உள்ளூர் பொருட்களை வாங்குங்க, சுற்றுலா போங்க, ஆரோக்கியமா இருங்கன்னு ஒரு மருத்துவர் மாதிரியோ இல்ல வீட்டுல இருக்கிற பெரியவர் மாதிரியோ அறிவுரைகள் வரும்போது அதை நாம ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடுறோம். அதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தவறுன்னு இந்த ஆவணம் சொல்லுது. அதாவது இது வெறும் சாதாரண அட்வைஸ் கிடையாது. கண்டிப்பா. சோ இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற அரசியலையோ இல்ல இத பத்தின விமர்சனங்களையோ நாம ஆதரிக்கவோ எதிர்க்கவோ போறதில்ல. எந்த சார்பும் இல்லாம நடுநிலையா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மேக்ரோ எக்கனாமிக் லாஜிக்கை மட்டும் நாம டீகோட் பண்ண போறோம். சரியா சொன்னீங்க. ஏன்னா இதை ஒரு பொருளாதார கோணத்துல புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதை இருக்கிற உங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது லோக்கல் பொருளை வாங்குறதுனால அப்படி என்ன பெரிய மேஜிக் நடந்துற போகுதுன்னு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ இத பொருளாதாரத்துல பொருளாதார சுழற்சி அப்படின்னு சொல்வாங்க. அதாவது வெலாசிட்டி ஆஃப் மணி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க ஒரு வெளிநாட்டு பிராண்ட் சட்டைய 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வைப்போம். அந்த பணத்துல ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் இங்க இருக்கிற கடைக்காரருக்கும் விநியோகஸ்தருக்கும் கிடைக்குது. மீதி பணம், மீதமுள்ள பெரும்பகுதி அந்த வெளிநாட்டு நிறுவனத்தோட லாபமா நாட்டை விட்டு வெளியேறிடுது. ஆனா அதே 1000 ரூபாய்க்கு இந்தியாவில தயாரான ஒரு இந்தியன் பிராண்ட் சட்டைய வாங்கும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பணம் முழுசா இங்கேயே சுழலுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த பணம் இங்கேயே இருக்கு. அந்த சட்ட நிறுவனத்தோட லாபம் மீண்டும் இன்னொரு தொழிற்சாலையை உருவாக்க பயன்படுது. அந்த தொழிற்சாலையில நம்ம உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்குது. ஓ, அப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் திரும்பவும் நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிகளுக்கும் கடைகளுக்கும் சேருது. ஆமா, அதேதான். நீங்க கொடுக்கற அந்த 1000 ரூபாய் பல கைகள்ல மாறி மாறி சுழன்று பல 1000 ரூபாய்க்கான மதிப்பை உள்ளூர்லயே உருவாக்குது. இது ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர். கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்ப இது வெறும் உணர்ச்சிகரமான தேசப்பற்று விஷயம் கிடையாது, இது ஒரு தூய்மையான பொருளாதார கணிதம்னு புரியுது. கண்டிப்பா. சீனா இதையும் தானே பல வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க மேக் இன் சீனா பொருட்கள் இருக்குன்னா முதல்ல அவங்களோட உள்ளூர் சந்தையை வலுவாக்குனாங்க. உண்மைதான். ஆனா எனக்கு இங்க ஒரு ரொம்ப பிராக்டிக்கலான சந்தேகம் வருது. இப்போ நான் ஒரு மளிகை பொருளோ இல்ல சட்டையோ வாங்கும்போது லோக்கல் பிராண்ட் வாங்குறது எங்க ரொம்ப ஈஸி. சரி. ஆனா என் வேலைக்கு ஒரு அதிநவீன ஸ்மார்ட் போன் தேவைப்படுது, இல்ல என் வீட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னு நினைச்சா அதுக்கான தரமான இந்திய தயாரிப்புகள் எங்க இருக்கு? இது ரொம்ப நியாயமான கேள்வி. குறிப்பா அதுக்குள்ள இருக்கிற அந்த மைக்ரோ சிப்கள் எல்லாமே வெளிநாட்டு தயாரிப்புகள் தானே. அங்க போய் நான் எப்படி லோக்கல் பொருளை தேட முடியும்? இந்த யதார்த்தமான கேள்விய ஆவணமும் ஒத்துக்குது. அதாவது எல்லாத்தையும் நாம உடனே தயாரிச்சிட முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? குறிப்பா இந்த எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர் சிப்ஸ் மாதிரியான பிரீமியம் தொழில்நுட்பங்கள்ல பல தசாப்தங்களா வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. இதை மாத்துறதுக்கு தான் அரசாங்கம் PLI ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஓ, அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டமா? ஆனா இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? இது ஏதோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கிற மானியம்னு ஒரு பேச்சு இருக்கே. அதை நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். இப்போ ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தையோ இல்ல பெரிய இந்திய நிறுவனத்தையும் பார்த்து அரசாங்கம் என்ன சொல்றாங்க, நீங்க உங்க லேப்டாப்பையோ சிப்பையோ இந்தியாவிலே உற்பத்தி பண்ணுங்க. ஆரம்பத்துல இங்க உள்கட்டமைப்பு செலவுகள் அதிகமா இருக்கலாம். அதை ஈடுகட்ட நீங்க உற்பத்தி செய்யற ஒவ்வொரு பொருளுக்கும் நாங்களே ஒரு குறிப்பிட்ட தொகையை மானியமா தரோம்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்ப அந்த நிறுவனங்களுக்கு இந்தியாவுக்குள்ள உற்பத்தியை தொடங்குறது லாபகரமா மாறிடும். கரெக்ட். அவங்க இங்க தொழிற்சாலைகளை அமைக்கும் போது அந்த தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நமக்கு கிடைக்குது. நம்ம இளைஞர்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை கையாளுற பயிற்சி கிடைக்குது. அப்போ நாளடைவில் வெளிநாட்டு நிறுவனங்களை சார்ந்து இருக்காம நாமே சொந்தமா அதை உருவாக்குற திறனை அடைஞ்சிடுவோம். ஆமா, ஆனா இது உடனே நடக்கிற மேஜிக் கிடையாது. இதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். சரி,
தொழில்நுட்ப பற்றாக்குறைய அரசாங்கம் இப்படி சமாளிக்கிறாங்கன்னு வைப்போம். ஆனா இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது அது? இதை கேட்குற ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பம் எப்படி யோசிப்பாங்க? நான் லோக்கல் பொருளை வாங்க ரெடி, ஆனா வெளிநாட்டு பொருளை விட அது விலை அதிகமாவோ இல்ல தரம் குறைவாவோ இருந்தா என் பட்ஜெட்டை நான் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு கேட்பாங்க இல்லையா? இது ஒரு அருமையான வாதம். விலை மற்றும் தரம், அதாவது அஃபோர்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி, இந்த 2 தூண்கள் இல்லாம எந்த ஒரு பொருளாதார மாற்றமும் நிலைக்காது. ஆனா தரமும் விலையும் இணக்கமா இல்லாம வெறும் பேச்சை மட்டும் வச்சு மக்களை எப்படி லோக்கல் பொருளை வாங்க சொல்ல முடியும்? ஆரம்ப கட்டத்துல உள்ளூர் பொருட்களோட விலை சற்று அதிகமாவோ இல்ல தரம் கொஞ்சம் குறைவாவோ இருக்கிறது உலகெங்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்போது உற்பத்தி அதிகரிக்கும். ஓ, உற்பத்தி அளவுகள் அதிகரிக்கும் போது எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் காரணமா தானாகவே பொருளோட விலை குறையும் சொல்றீங்க. சரியா பிடிச்சீங்க. போட்டிகள் அதிகரிக்கும் போது தரம் உயரும். ஆனாலும் அரசாங்கம் இதுக்கான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்காம எல்லா பொறுப்பையும் மக்கள் மேலேயே திணிக்கிறது முழுமையான பலனை தராது அப்படிங்கறதையும் நாம இங்க நடுநிலையா பதிவு செய்யணும். கரெக்ட். சரி, இப்போ எனக்கு இந்த லாஜிக் நல்லா புரியுது. உள்ளூர் பொருட்களை வாங்கி கொண்டே இருந்தா நாட்டுல பணம் பெருகும், ஆனா அந்த பணம் ஒரு சில பெரிய முதலாளிகள் கிட்ட மட்டுமே போய் சேர்ந்துடக்கூடாதே. கண்டிப்பா கூடாது. அது அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேரணும். அந்த இடத்துல தான் அடுத்த வியூகம் உள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் உள்நாட்டு சுற்றுலா. இதை நாம ஏதோ குடும்பத்தோட ரிலாக்ஸ் செய்யற ஒரு பொழுதுபோக்கா தான் பாக்குறோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதாரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, சுற்றுலாங்கிறது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு கிடையாது. பொருளாதார மொழியில சொல்லணும்னா அது ஒரு பரவலாக்கப்பட்ட செல்வ விநியோக யந்திரம், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு வெல்த் டிஸ்ட்ரிபியூட்டர். டீசென்ட்ரலைஸ்டு வெல்த் டிஸ்ட்ரிபியூட்டர் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துல முதலீடு செஞ்சா அந்த பணம் லாபமா மாறி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு சாதாரண சாமானியனோட பாக்கெட்டுக்கு வந்து சேர பல மாசங்களோ இல்ல வருஷங்களோ ஆகலாம். இதைத்தான் ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ்னு சொல்வாங்க. ஆனா சுற்றுலா அப்படி இல்ல. ஆமா, நீங்க சுற்றுலா போகும்போது உங்க பணம் நேரடியாகவும் உடனடியாகவும் பலரோட கைகளுக்கு போகுது. இப்போ ஒரு ஆட்டோவில் ஏறும்போது அந்த ஆட்டோ டிரைவருக்கு உடனே பணம் கிடைக்குது இல்லையா? எக்ஸாக்ட்லி. சாலையோரம் விற்கிற ஒரு கைவினை பொருளை வாங்குறது, ஒரு சின்ன உணவகத்துல சாப்பிடுறதுன்னு உங்க பணம் எந்த இடைத்தரகர்களும் இல்லாம நேரடியா அடித்தட்டு மக்களோட கைகளுக்கு போகுது. அது அந்த நிமிடமே வேலைவாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்யுது. அதனாலதான் பிரதமர் ஒரு 15 உள்நாட்டு சுற்றுலா தலங்களையாவது மக்கள் பார்வையிடணும்னு ஒரு குறிப்பிட்ட இலக்கம் முன்வச்சார். வெளிநாடுகளுக்கு போய் செலவழிக்கிற பணத்தை இந்தியாவுக்குள்ள செலவழிக்கும் போது உள்ளூர் பொருளாதாரம் அதீத வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கிற கலாச்சார பன்முகத்தன்மைய மக்கள் நேர்ல பார்க்கும்போது அவங்கள அறியாமலேயே தேச ஒற்றுமை, அதாவது நேஷனல் இன்டெகிரேஷன் அப்படிங்கிற ஒரு உணர்வு மக்கள் கிட்ட வளரும். இது ஒரு கல்லுல 2 மாங்கா அடிக்கிற உத்தி. ஆனா நீங்களே ஒரு நிமிஷம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்தியாவுக்குள்ள சுற்றுலா போகணும்னு தான் ஆசை. ஆனா பல பிரபலமான சுற்றுலா தலங்களுக்கு போனா அங்க இருக்கிற உள்கட்டமைப்பு குறைபாடுகள் நம்மள மலைக்க வைக்குது. நீங்க சொல்றது புரியுது. ஒரு குடும்பத்தோட நெடுஞ்சாலையில பயணம் செய்யும் போது சுத்தமான கழிப்பறைகளை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அப்புறம் சுற்றுலா தலங்கள்ல அதீத கூட்டம், வாகனங்களை நிறுத்த இடமில்லாம போறது, பாதுகாப்பு பத்தின கவலைகள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை சரி செய்யாம சுற்றுலா வாங்கன்னு கூப்பிட்டா மக்கள் எப்படி வருவாங்க? இந்த குறைபாடுகளை நிச்சயமா மறுக்க முடியாது. சர்வதேச தரத்திலான உள்கட்டமைப்பு இல்லாம நாம உலகளாவிய சுற்றுலா பயணிகளையோ இல்ல வெளிநாடு போக விரும்புற நம்ம மக்களையோ முழுமையா ஈர்க்க முடியாது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அரசாங்கம் சாலை வசதிகள், வந்தே பாரத் மாதிரியான ரயில்கள்னு பல விஷயங்களை மேம்படுத்திட்டு வந்தாலும் தூய்மை பராமரிப்புங்கிறது இன்னும் ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. இது மக்களும் அரசாங்கமும் இணைந்து சரி செய்ய வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு. சரி, இப்போ லோக்கல் உற்பத்தியை பெருக்கிட்டோம், சுற்றுலாவின் மூலமா அந்த பணத்தை அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சேர்த்தாச்சு. ஒரு நாடு அபரிமிதமா வளர்ந்துகிட்டு இருக்குன்னு வைப்போம். சரி, இத நான் ஒரு மிகப்பெரிய அதிநவீன தொழிற்சாலைக்கு ஒப்பிட்டு பார்க்கறேன். அந்த தொழிற்சாலையில உலகத்தரத்திலான இயந்திரங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அதை இயக்கிறதுக்கு தண்ணீர் இல்ல அதை இயக்கிற தொழிலாளர்கள் எல்லாரும் தீவிரமான நோய்களால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருக்காங்கன்னா அந்த தொழிற்சாலையால என்ன பயன்? ரொம்ப ஆழமான ஒரு உதாரணம். இதுதான் அடுத்த கட்ட வியூகத்திற்கு நம்மள அழைச்சிட்டு போகுது. அதாவது நீர் சேமிப்பு மற்றும் சுகாதாரம். நீங்க சொன்ன உதாரணம் மிக கச்சிதமானது. நீர் சேமிப்பு அப்படிங்கறத நம்ம பல காலமா வெறும் ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு விஷயமாவே பார்த்து பழகிட்டோம். ஆனா ஆத்ம நிர்பார் ஆவணம் இத பொருளாதாரத்தோட உயிர் நாடியா பாக்குது. ஓ,
அதாவது இத வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்து பார்க்காம வாழ்வாதாரமா பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆமா, இத ஒரு சர்வைவல் இஷ்யூன்னு சொல்லலாம். பெங்களூரு, சென்னை, டெல்லி மாதிரியான நம்ம பிரம்மாண்டமான பொருளாதார நகரங்கள் ஏற்கனவே கோடை காலங்கள்ல தண்ணீர் தட்டுப்பாட்டால் முடங்குறத நம்ம பாக்குறோம். ஆமா, அந்த 0 டேன்னு சொல்லுவாங்கல்ல, நிலத்தடி நீர் முழுமையா தீர்ந்து போற ஆபாயம் அது நம்ம கண் முன்னாடியே இருக்கு. நிஜமாவே இது பயமுறுத்துது. தண்ணீர் இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஐடி கம்பெனிகளை மூட வேண்டி வரும், தொழிற்சாலைகள் இயங்காது. எல்லாத்துக்கும் மேலா விவசாயம் அழிஞ்சிடும். விவசாயம் இல்லைன்னா உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி கேள்விக்குறியாகிடும். மற்ற நாடுகள் கிட்ட உணவுக்காக கையேந்திர நிலை வந்தா அப்புறம் எப்படி நாம தற்சார்பு நாடா இருக்க முடியும்? அதனாலதான் நீர் மேலாண்மைங்கிறது ஒரு தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா மாறுது. இதனாலதான் ஒவ்வொரு வீட்லயும் மழைநீர் சேகரிப்பு, நீர்நிலைகளை தூர்வாறுதல் மாதிரியான விஷயங்களை பிரதமர் ஒரு இயக்கமா மாத்த சொல்றார். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. அடுத்ததா நீங்க சொன்ன அந்த சுகாதாரம் அப்படிங்கிற புள்ளிக்கு வருவோம். இந்தியா இன்னைக்கு உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட ஒரு நாடு. ஆமா, இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட மிகப்பெரிய பலம். ஆனா அந்த இளைஞர்களோட உடல் நலம் எப்படி இருக்கு? அதை நினைச்சா தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஐடி துறையிலையும் மற்ற கார்ப்பரேட் துறைகள்லையும் மணிக்கணக்கா ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறது, ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், அதீத மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்து நம்மள ஒரு நோயாளிகளின் தேசமா மாத்திக்கிட்டு இருக்கும்னு தோணுது. ஆமா ஆமா. ஆனா என் உடல் நலம் அப்படிங்கிறது என் தனிப்பட்ட விருப்பம் தானே. இதுக்கும் நாட்டோட பொருளாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? பார்க்காத தனிப்பட்ட விஷயம்தான். ஆனா இத பேரியல் பொருளாதார கோணத்துல, அதாவது மேக்ரோ எக்கனாமிக் பார்வையில பாருங்க. இந்தியாவுல சர்க்கரை நோய், உடல் பருமன் மற்றும் இதய நோய்கள் மிக வேகமா அதிகரிச்சுட்டு வருது. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒரு மனிதன் ஆரோக்கியமா இல்லாதப்போ அவனோட வேலைத்திறன் குறையுது. அவன் அடிக்கடி மருத்துவ விடுப்பு எடுக்க வேண்டியிருக்கும். இத லாஸ் ஆஃப் மேன்ஹார்ஸ்னு சொல்வோம். அதாவது உழைப்பு நேர இழப்பு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை விட பயங்கரமானது ஒன்று இருக்கு, மருத்துவ செலவுகள். இப்போ ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் தங்களோட வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் ஒரு மருத்துவ அவசரத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல செலுத்திடுறாங்கன்னு வைப்போம். அந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு சின்ன தொழில் தொடங்கியிருக்கலாம், இல்ல ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். ஆனா அந்த பணம் இப்போ மருத்துவ செலவா மாறிடுச்சு. ஆரோக்கியமற்ற மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு தனது பொருளாதார வளத்தை மருத்துவ செலவுகள்லயே இழந்துடும். ஆஹா, அப்போதெல்லாம் நம்ம யோசிக்காத ஒரு கோணம் இது. ஆரோக்கியமான குடிமக்களே ஒரு வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உண்மை. கண்டிப்பா. தண்ணீர், சுகாதாரம், உள்ளூர் பொருட்கள், சுற்றுலா, இந்த தனிமனித பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு பெரிய தேசிய புதிரோட சிறு சிறு துண்டுகள் அப்படிங்கிறது இப்போ தெளிவா புரியுது. ஆமா, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. ஆனா இந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி? இந்த ஆத்ம நிர்பார் பாரத் இல்லனா தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற ஒட்டுமொத்த கொள்கையே உலகமயமாக்கலுக்கு எதிரானதா தோணலையா? அதாவது குளோபலைசேஷனுக்கு எதிரா இருக்கு. எப்படி சொல்றீங்க? நான் உனக்கு இதை தர்றேன், நீ எனக்கு அதத்தா அப்படின்னு நாடுகள் ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து இயங்குறது தானே கடந்த 30 வருஷங்களா நம்ம கேட்டு பழகின உலக வழக்கம். அதை விட்டுட்டு நாம ஏன் ஒரு தனித்தீவு போல எல்லாத்தையும் நாமே செய்யணும்னு யோசிக்கணும்? உலகமயமாக்கல் அப்படிங்கிறது கோட்பாட்டு அளவுல மிகச் சிறந்த ஒரு தத்துவம் தான். ஆனா சமீப காலங்கள்ல உலகளாவிய அரசியல், குளோபல் பாலிடிக்ஸ் மிகவும் கணிக்க முடியாததா மாறிடுச்சு. நீங்க கோவிட் டைம்ல நடந்தது சொல்றீங்களா? ஆமா, கோவிட் பெருந்தொற்று வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு நினைச்சு பாருங்க. ஒரு சாதாரண பாராசிட்டமால் மாத்திரை தயாரிக்க தேவையான அடிப்படை வேதிப்பொருட்களுக்கு, அதாவது ஏபிஐக்கே கூட நம்ம வேற நாடுகளை, குறிப்பா சீனாவை நம்பியிருக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆமா, அந்த விநியோக செங்கிலி அருந்து போனப்போ உலக நாடுகள் எல்லாமே தங்கள் எல்லைகளே மூடிக்கிட்டாங்க. மாஸ்குகளுக்கும் வெண்டிலேட்டர்களுக்கும் நாம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறத அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாது. உண்மைதான். நெருக்கடின்னு வரும்போது ஒவ்வொரு நாடும் தங்களை தற்காத்துக்க தான் முதல்ல பார்க்கும். அந்த நேரத்துல நாம வெளிநாடுகளை நம்பி இருக்கிறதே எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு அப்போதான் நமக்கு புரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உலக போர்கள் வெறும் ஆயுதங்களால மட்டும் நடக்கிறதில்ல. பொருளாதார தடைகள், சிப் ஏற்றுமதி தடைகள், எரிபொருள் விநியோக கட்டுப்பாடுகள் மூலமா நாடுகளை முடக்கிற தந்திரங்கள் நடக்குது. ஓ, அதனாலதான் தொழில்நுட்பம், பாதுகாப்புத்துறை, உற்பத்தி மற்றும் ஆற்றல் மாதிரியான முக்கியமான துறைகள்ல தற்சார்பு வேணும் சொல்றாங்க. கரெக்ட். இந்த துறைகள்ல நாம மத்த நாடுகளை சார்ந்திருந்தா அது நம்ம சுதந்திரத்தையே அடகு வைக்கிறதுக்கு சமம். அமெரிக்காவை எடுத்துக்கோங்க. அவங்க பல வருஷங்களாவே பை அமெரிக்கன்,
அப்படிங்கிற கொள்கைய தீவிரமா செயல்படுத்திட்டு வராங்க. சீனாவுல கேட்கவே வேண்டாம், அவங்க எப்பவோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள் கூட இப்போ தற்சார்பை நோக்கி மிக வேகமா நகர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆக இந்தியா மட்டும் தங்களை தனிமைப்படுத்திக்கல, உலகமே உலகமயமாக்கல்ல இருந்து சற்று பின்வாங்கி தற்சார்பை நோக்கி நகர்ற ஒரு மாபெரும் குளோபல் ட்ரெண்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்கலாவும் தேசப்பற்றி தூண்டுற விதமாவும் இருக்கு. ஆனா விமர்சகர்கள் இத வேறொரு ஆழமான அரசியல் கோணத்துல பாக்குறாங்க. என்ன விமர்சனம் அது? அதாவது நாட்டோட பொருளாதாரம் சரிஞ்சாலோ இல்ல வேலைவாய்ப்பின்மை அதிகரிச்சாலோ மக்கள் நேரடியாக அரசாங்கத்தை தானே குறை சொல்லுவாங்க. ஆமா, அது இயற்கைதான். ஆனா உள்ளூர் பொருட்களை வாங்குங்க, நீரை சேமிங்க, ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது நாட்டோட வளர்ச்சி பத்தின பொறுப்பு அரசாங்கத்தோட தோள்கள்ல இருந்து நேரடியா ஒவ்வொரு குடிமகனோட தோள்களுக்கும் மாற்றப்படுதோன்னு தோணுது. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதத்தான் நாம மிகவும் நுட்பமான ஒரு அரசியல் பிராண்டிங் இல்லனா உளவியல் உக்தின்னு சொல்லணும். இதுல இருக்கிற புத்திசாலித்தனத்தை கவனிங்க. பொருளாதாரத்தையும் தேசியவாதத்தையும் மிக லாவகமா கலக்கிற ஒரு தந்திரம் இது. ஓ, அதாவது நான் உள்ளூர் பொருளை வாங்காட்டி நான் நாட்டோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கேன்னு ஒரு மறைமுகமான மன அழுத்தத்தை உருவாக்குறாங்களா? ஆமா, ஒரு சைக்காலஜிக்கல் பிரஷர். அப்போ பொருளாதாரம் வளரலைன்னா மக்கள் உள்ளூர் பொருள்களை போதுமான அளவு வாங்கல, சுற்றுலா போகல அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாமா? இது ரொம்பவும் சாதுரியமான ஒரு மூவ் தானே. ஒரு வகையில பார்த்தா இது அரசாங்கத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படுது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா மறுபுறம் பார்த்தா நாட்டோட வளர்ச்சிங்கிறது ஏதோ டெல்லியில இருக்கிற அரசாங்கம் மட்டும் செய்யற வேலை இல்ல, அது ஒவ்வொரு குடிமகனோட அன்றாட பொறுப்பு அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மனசுல விதைக்கிறது ஒரு மாபெரும் தேச ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதையும் நம்ம மறுக்க முடியாது. மக்கள் தங்களை தேச கட்டமைப்போட ஒரு முக்கிய பகுதியா உணர தொடங்குவாங்க. சரியா சொன்னீங்க. இது சரியா தவறா அப்படின்னு விவாதிக்கிறத தாண்டி ஒரு அரசியல் வியூகமா இது எவ்வளவு நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் நாம இங்க பகுப்பாய்வு செய்யறோம். நீங்க சொல்றது தெளிவா புரியுது. நாம இதுவரையும் பேசினதையெல்லாம் ஒன்னு சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு மிக தெளிவான சித்திரம் கிடைக்குது. என்ன சித்திரம்? ஒரு நாட்டை வலிமையாக்குறது அப்படிங்கிறது வெறும் அரசாங்கத்தோட கொள்கைகள் மட்டும் இல்ல. நான் வாங்குற ஒரு சோப்பு, நான் போற ஒரு பயணம், நான் குடிக்கிற தண்ணீர் என என்னோட அன்றாட செயல்பாடுகள் எல்லாமே தேசத்தோட பொருளாதாரத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. 100% உண்மை. ஆனா அதே சமயம் அரசாங்கம் தன் பொறுப்பை தட்டி கழிச்சிட முடியாது. தரமான உள்கட்டமைப்பு, நவீன கல்வி, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு மாதிரியான அடித்தளங்களை அரசாங்கம் அமைத்து கொடுத்தா மட்டுமே மக்களோட இந்த பழக்க வழக்கங்கள் ஒரு மாபெரும் தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும். மிகச்சரியான சுருக்கம். தனிமனித பொறுப்பும் அரசாங்கத்தோட கட்டமைப்பு வசதிகளும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ரெண்டும் இணையும் போதுதான் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற அந்த மாபெரும் திட்டம் முழுமையடையும். நிச்சயமா. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். உங்களோட பார்வையில இந்த பழக்க வழக்கங்களை மாத்துறதன் மூலமா இந்தியாவை ஒரு தற்சார்பு நாடா மாத்திட முடியுமா? அல்லது இது வெறும் உணர்ச்சிகரமான அரசியல் கோஷம் மட்டும்தானா? நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஆமா, இது மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இறுதியா இந்த ஆவணத்தோட கருத்துக்களை தாண்டி ஒரு புதிய சிந்தனையை உங்களோட பார்வைக்கு விட்டுட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே இது போலவே தங்களை சுற்றி கோட்டை கட்டிக்கிட்டு தற்சார்புன்னு தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிட்டா நாளைக்கு பருவநிலை மாற்றம் மாதிரியான எந்த ஒரு நாட்டோட எல்லையும் மதிக்காத மாபெரும் உலகளாவிய நெருக்கடிகள் வரும்போது நாடுகளுக்கிடையான கூட்டுறவு என்னவாகும்? ரொம்ப ஆழமான கேள்வி. எல்லாத்தையும் நாமே பார்த்துப்போன்னு சொல்லி அந்த பேரிடர்களையும் நாம தனித்து நின்னு தற்சார்பாகவே எதிர்கொள்ள முடியுமா? அடுத்த முறை ஒரு தலைவர் உங்களுக்கு எளிமையான ஒரு வாழ்வியல் அறிவுரையை வழங்கும் போது அதுக்கு பின்னாடி இயங்குற இந்த பிரம்மாண்டமான இயந்திரங்களை ஒரு கணம் நினைச்சு பாருங்க. இந்த விரிவான அலசலை இணைந்திருந்த கேட்டதற்கு நன்றி. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.